வணக்கம். இந்த ஆன்றோர் சான்றோர் வல்லோர் மிக்க அவையை வணங்கி இன்றைய சிறப்பு நாளில் ஆடி மாதம் செவ்வாய் பௌர்ணமி முழு நிலவு இப்படி பல பெருமைகளை கொண்ட இந்த நன்னேரத்தில் ஒரு சிலருக்கு புதியதாக இருக்கலாம், வரவேற்புரை அறிமுக உரை சொன்ன ஐயா அவர்கள் சிறப்பான கருத்துக்களை விரிவாக சொன்னார்கள். அந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி, நமது போற்றுதற்குரிய சரஸ்வதி ஐயா அவர்கள் இப்பொழுது திருமூலர் மன்றம் என்ற ஒன்றையில் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான நம்மளுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்து மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி, இன்று நாம் சொல்லாட விவாதிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருண்மை விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பதற்கு ஆங்கிலத்தில் அவேர்னஸ் என்று உண்டு. அவேர்னஸ் அகராதி பொருள் விழிப்பாக இருந்து செயல்படுதல் என்பது பொருளுங்க. விழிப்புணர்வு, விழிப்பு, விழி, பூ, உணர்வு, இதனுடைய கூட்டு. விழிப்பு அப்படின்னா இப்ப தூங்குறதுங்கிறதுக்கு எதிர்மறை. போன போக்குல ஒரு திரைப்பட பாட்டு கூட உண்டுங்க, போலாமா போலாமா, கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனம் போலாமா அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அப்படி நம்மை அறியாமல் நமக்கு போதிய தெளிவு இல்லாமல் நாம் பேசுகின்ற அவை எத்தகையது, எத்தகைய சான்றோர் நிறைந்தது, அவர்களுடைய மொழித்திறன், புலமை, பலதரப்பட்ட ஆளுமைகள், இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எதையோ போன போக்குல என்று சொல்றாங்களே, அதற்கு எதிர்மறையானது விழிப்புணர்வு என்பது. இல்லை, நான் சொன்னால் இதைத்தான் சொல்வேன், நான் செய்தால் இவ்வாறு தான் செயலாற்றுவேன் என்று அந்த தான் என்கிற ஒரு தெளிவை கொடுத்து, எனக்கு இதுதான் தெரியும், இது தெரியாது, இது ஒரு விழிப்புணர்வு. என்னிடம் இது இருக்கிறது, இவையெல்லாம் இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு. இதை கணினியை எனக்கு இவ்வளவுதான் இயக்க தெரியும், இதுக்கு மேல அதுல ஏதாவது சிக்கல் வந்தால் அந்த சிக்கலை நீக்க எனக்கு தெரியாது. இதுதாங்க விழிப்புணர்வு. அப்ப விழிப்புணர்வு என்பது ஒரு தெளிவு, ஒரு உட்கருத்து, ஒரு மனிதனுடைய அறிவுடைமை, இவற்றையெல்லாம் சார்ந்தது. சுருக்கமா சொல்ல போனா, நான் எதை செய்கிறோனோ அதில் கவனமாக, ஆற்றலுக்காக, முறைப்படி, அவையறிந்து, அதனுடைய இயல்பறிந்து செய்ய வேண்டும். இதுல திருக்குறள்லைங்க நிறைய கருத்து உண்டு. மெய்ப்பொருள் என்று திருவள்ளுவர் சொன்னதை சொல்லலாம், அறிவுடைமை என்று சொன்னதை சொல்லலாம், அவரை மறுத்து புல்லறிவாண்மை என்று சொன்னதையெல்லாம் இதனுடைய எதிர்மறையாக கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு அறிமுகம் விழிப்புணர்வு என்பது. அதுக்கு முன்னால் இருக்கிறதுங்க விழிப்புணர்வு நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உடல் நல விழிப்புணர்வு. உடல்னா என்ன, உயிர்னா என்ன, அதுல உயிர் வேதியியல்னா என்ன, மூச்சுனா என்ன, செரிமானம்னா என்ன, உடற்பயிற்சினா என்ன, இதெல்லாம் அறிந்து கொண்டு உடம்புல எவ்வளவு தண்ணீர் இருக்கணும், எவ்வளவு குருதி ஓடணும், அதுல குருதியில என்னென்ன கலவைகள் இருக்கணும். இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, ஹெச்பிங்கிறாங்க, குளோபின், இரும்பு சத்து, புரதச்சத்து, அது கொழுப்பு சத்து, இதெல்லாம் இருக்காங்க. திருவள்ளுவர் சொன்னாரு, இதுக்கு ஒரு விழிப்புணர்வு. மிகினும் குறையினும் நோய் செய்யும். 3 நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 கூறுகள் மிகுந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்க. இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டை, உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருப்பது சர்க்கரை நோய்ங்கிற டயபெட்டிஸ்ங்கிற நீரிழிவு நோய். அது என்ன ஆகுதுங்க, நாம காலையில எழுந்து உணவு உண்பதற்கு முன்னர், உணவு உண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் நம்ம குருதியை எடுத்து பரிசோதித்தால் உயிர் வேதியியல் கூடத்துல அதுல நுண்ணுயிரியல், நுண் உயிரியல்
அந்த அமைப்பாளர்கள் அதை சோதித்து, ஐயா இதுக்குள்ள இருந்தா நல்லதுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல பொருத்தமா இருக்கு அப்படி சொல்றாங்க இல்லைங்களா. இது உயிரியல் சார்ந்த உடல் சார்ந்த விழிப்புணர்வு. இப்போ அண்மை காலத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்லாம் நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரியாக பேராசிரியராக இருந்தபோது எனக்கு தினம் ஏதாவது ஒரு நாள்தோறும் ஒரு கருத்து வரும். என்னன்னா, எய்ட்ஸ் விழிப்புணர்வு. இந்த கொடிய நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும், வந்தால் சிரமம் கடினம், வராமல் பாதுகாத்துக்கணும். அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, எய்ட்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னன்னாங்க, இப்போ அண்மையில சைபர் கிரைம் அவேர்னஸ், இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த விழிப்புணர்வு என்ற சொல் அனைத்து துறைகளிலும் அதை பத்தி, அதுக்கு முன்னால என்ன வருது, உணவு விழிப்புணர்வு, அடுத்தது நிதி மேலாண்மை விழிப்புணர்வு, இது இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க. இப்ப நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மொழியியல் சார்ந்தது. ஐயா பல செய்திகளை சொன்னாங்க, சிறப்பு. நாம இந்த நேரம் கருதி கொஞ்சம் குறுக்கிக்கிட்டோம். உங்களுடைய அனுமதியோடு என்னன்னா, மொழி சார்ந்தது. மொழி என்று சொன்னாங்களே, நம்ம தமிழ் மொழியை பொறுத்த அளவுக்கு தொல்காப்பியத்திலிருந்து தான் தொடங்கணும். அது இலக்கிய ஆய்வாக இருந்தாலும் எந்த ஆய்வாக இருந்தாலும் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியத்திலிருந்து தான் தொடங்கணும். அப்ப தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும், சொல்லதிகாரத்துல வருங்க. சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும் சொல்லினாகும் என்மனார் புலவர். இந்த நூற்பாவனையை முதல்ல சொல்வதற்கு காரணம், இதே ஒரு சிறந்த விழிப்புணர்வோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பிய பேராசான் உலகத்துல தமிழர்களுக்கு கிடைத்த நல்வாய்ப்பு, அரிய வாய்ப்பு தொல்காப்பியம், அதோட அதனுடைய உரைகள் அப்படி. அப்ப அவங்க என்ன சொல்றாரு பாருங்க, என்மனார் புலவர், சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும் சொல்லினாகும், இதோட நிறுத்திருக்கலாம். அவர் சொல்ல வந்த இலக்கண கொள்கை, மொழியியல் பொருண்மை சார்ந்த கொள்கை அவ்வளவுதான். ஆனா அவர் எவ்வளவு விழிப்புணர்வோட சொல்றாங்க. ஏன்னா அவர் அறிவாளி திறனாளி. எந்த ஓர் அறிவாளியும் திறனாளியும் விழிப்புடன் இருப்பார்கள். அப்ப அந்த தெளிவு, அதனாலதான் இன்னைக்கு நாம் அதை படிக்கிறோம், பாராட்டுகிறோம். என்மனார் புலவர். ஐயா, எனக்கு தரவு கொடுத்தவங்க, எனக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்தவங்க, மக்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சொல்லுக்கு 2 ஆற்றல்கள் உள்ளன என்று சொல்கிறார்கள். ஒண்ணு, அந்த சொல்லு ஒரு இலக்கணத்தை சார்ந்து வரும். அது அவரே அந்த 1610 நூற்பாக்கள்ல மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார். அதுல சிலது இலக்கிய கொள்கைகள் போச்சுங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட நூற்பாக்களில் தொல்காப்பியர் இந்த பொருண்மையியல் விழிப்புணர்வை பேசியிருக்கிறார். அது வேற்றுமையாக இருக்கட்டும், அல்லது இலக்கிய வகைமையாகட்டும், அல்லது யாப்பு கட்டமைப்பாகட்டும், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பொருண்மை விழிப்புணர்வை அவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார், ஊட்டி கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு முன்னாடி அல்லது என் காலத்திலேயே ஒரு சொல்லினுடைய இயக்கத்தை பற்றி, அதைத்தான் நான் பொருண்மைன்னு சொல்றேன், சொல்லினுடைய இயக்கத்தை பற்றி, அது பொருள் சுட்டுகின்ற, பொருள் குறிக்கின்ற, இந்த 2 இருக்குங்க ஒரு சொல்லுக்கு. சொல் பொருள் சுட்டும் பொருள் குறிக்கும். அப்ப எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற ஒரு நூற்பாகம் இருக்கு. இது மாதிரி சிலது நாம் நேரம் கருதி சில மற்றும் அறிமுகப்படுத்துகிறோம். அப்ப சொன்மை தெரிதல்னா என்னன்னா, ஒரு சொல், இப்ப முருகன் என்று ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் 2 சொல்ல பண்புகளை கொண்டிருக்கும், செயல்பாட்டுகளை உணர்த்தும். ஒண்ணு முருகன். இப்ப இலக்கணத்துல கேட்கிறோம், அதுதான் இலக்கண கூறு. இதுக்கு இலக்கண குறிப்பு வரைக, ஆண்பால் பெயர் அப்படின்னு எழுதுவோங்க, ஆண்பால் பெயர். சரி, இப்போ சொல்றோம், முருகன் கோயிலுக்கு நான் இப்போது போயிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது அங்க முருகன் ஒன்றன்பால் பெயர், தெய்வம் என்பது ஒன்றன்பால். ஆனா நன்னூலார் என்ன பண்ணாருன்னா, இதை உயர்திணையில கொண்டாந்து சேர்த்தினார். அதுவும் முருகன் கோயில்கள் இருக்கிற முருகன் என்பதும் உயர்திணை ஒருமை என்பதாக அவர் கொண்டு வந்தாருங்க. அது கால வளர்ச்சி, அது சமண சமயத்தினுடைய தாக்கம் என்று நாம் கருதுகிறோம். அப்ப இந்த சொல்
பெயர் சொல். அதுதான் தொல்காப்பியர் சொன்னார். இருதிணை ஐம்பால் அப்படின்னு சொன்னாருங்க. அது நமக்கு நன்றாக தெரியும். அடுத்தது, அது ஒரு கருத்தை உணர்த்துகிறது. இங்கதாங்க நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தொல்காப்பியர் இதற்கு கூடுதல் முதன்மை கொடுத்திருக்கிறார். உரையாசிரியர்கள், குறிப்பாக சேனாவரையர், இளம்பூரணர் இவங்கெல்லாம் ரொம்ப விரிவான அழுத்தமான கருத்துக்களை, இலக்கண கொள்கைகளை நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் நன்றியோடு வணங்கி பாராட்டுகிறோம். அப்ப இப்ப ஒருத்தர் 4 பேர் அங்க நிக்கிறாங்க. ஒரு விளையாட்டு போட்டி, 4 பேர் நிற்கிறாங்க. இப்போ நம்ம கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் சிறந்த பன்னாட்டு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றார் என்று பாராட்டுகிறோமே, அது மாதிரி 4 பேர் நிற்கிறாங்க. முருகன் முதல் பரிசு, கந்தன் 2ஆம் பரிசு, செவ்வேல் 3ஆம் பரிசு அப்படின்னு சொல்லும்போது, அந்த 4 பேர்த்துல ஒருவர் நம் மனக்கண்ணுக்கு வராருங்க. இது நம் மனம் செய்கின்ற வேலை. இது ஒரு மொழி உளவியல் அறிதல் திறன் சார்ந்த ஒரு கோட்பாடு. ஒரு சொல்ல சொன்ன உடனே அது சுட்டுகின்ற பொருள் என்ன, அது குறிக்கின்ற கருத்து என்ன என்பது தெரிகிறது. ஆனா எல்லா நேரங்கள்லையும் அதுக்கு நேரடி தொடர்பு இருக்காது. ஆன்றோர்களே, பலருக்கு தெரிந்தது இருந்தாலும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்புல ஆக்டன் ரிச்சர்ட்ஸ் என்கிற வெளிநாட்டு அறிஞர்கள் இதை பற்றி முக்கோணம் வரைந்து ஒரு சொல்லு, அதனுடைய பொருள், அது உணர்த்துகின்ற கருத்து, இந்த 3 எப்படி அமைகின்றன என்பதை விளக்கியிருக்கிறார்கள். நேரம் கருதி நான் இங்கு சொல்லவில்லை. அருள் கூர்ந்து உங்களுக்கு வாய்க்கின்ற பொழுது இணையத்தில் அதை பாருங்கள். ஆக்டன் ரிச்சர்ட்ஸ் பொருள் முக்கோணம், தமிழ்ல சொல்ல போனா, தமிழ்ல, ஆங்கிலத்துல ஆக்டன் ரிச்சர்ட்ஸ் செமான்டிக் ட்ரையாங்கிள் அப்படின்னு இருக்குங்க. நல்லா இருக்கு, அருமையான தலைப்பு, அதை பார்க்கலாம். அப்ப ஒரு சொல்லுக்கு பொருளும் இருக்கிறது, கருத்தும் இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிறதாங்க பொருண்மை விழிப்புணர்வு. அப்போ பொருண்மைன்னு சொன்னா பொருந்துதல். அதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு கருத்து போய் சேரும், கருத்தை சுட்டும், கருத்தை விளக்கும். இப்ப சான்றுக்குங்க, வள்ளின்னு ஒரு சொல் இருக்கு. வள்ளி. இப்ப நான் சொல்றேன், என் தங்கையின் பெயர் வள்ளி. அப்ப அது ஒரு பெண்பால் பெயராக வருகிறது. உயர்திணை பெண்பால் பெயர். பெண்பால்னாவே உயர்திணை தாங்க, பெண்பால் பெயராக வருகிறது. முருகன் வள்ளியை மணந்தார். வள்ளி தெய்வானை முருகன், உடனுரை முருகன், அப்படியெல்லாம் கோவில்ல பார்க்குறோம். அப்போ அங்கே வள்ளிங்கிறது முன்னாடி நாம் சொல்ற மாதிரி அப்படி இருக்குங்க, கடவுளை குறிக்குது. இப்போ நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள், குறிப்பாக மாடு, ஆடு இவற்றையெல்லாம் இருக்கின்ற போது கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சிறுவர்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரிடுவாங்க. பெயரிட்டு அன்பாக செல்ல பிராணியாக வளர்ப்பார்கள். அது இன்னைக்கும் உண்டு, அன்னைக்கும் உண்டு. நாய் இருக்கு. எங்கள் வீட்டில் எப்பவுமே எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது தோட்டத்தில் பெரிய நாய் வளர்ச்சிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவருடைய பெயரை வச்சாங்க ஒரு தடவை. எங்கள் தந்தையார் ஒரு நாய்க்குட்டி வாங்கியாந்தோடனே, அப்பா ஜிம்மி கார்ட்டர்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? ஜிம்மின்னு பேர் வச்சாங்க. எனக்கு தெரியாதுங்க. அப்போ கேட்டேன், என்னப்பா நீங்கள் இப்படி ஜிம்மின்னு பேர் வச்சிருக்கிறீங்களே, நம்ம தமிழ் இல்லைடா, இது அமெரிக்க பிரசிடென்ட், அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மாட்டுக்கண்ணு இருந்ததுன்னு வச்சுங்க, மாட்டுக்கண்ணுக்கு அப்படித்தான். அதுக்கு இதையெல்லாம் சங்க இலக்கியத்திலேயே நான் பார்க்குறேங்க. இப்படி குறிப்பாக முல்லைப்பாட்டு போன்ற முல்லைத்திணை சார்ந்த முல்லைப்பாடுகளில் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நாம சொல்றோம் பயோடைவர்சிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தமிழ்ல பல்லுயிர் பேணல், பல்லுயிர் பெருக்கத்தை நாம் மதிக்க வேண்டும். அது ஒரு விழிப்புணர்வு. அப்ப நாம நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் பகுதின்னு தான் நமக்கு தெரியும். அங்க போனா குளிருங்க, அங்கெல்லாம் நம்மளால இருக்க முடியாது அப்படி சொல்லுகின்ற காலம் போய் இப்ப அங்க பாருங்க, காட்டுத்தீ, வெப்பம் மீறி வெப்பம் அதிகமாகி காட்டுத்தீ வந்துடுச்சு. அதுக்கு என்ன? விழிப்புணர்வு இன்மை, சூழல் விழிப்புணர்வு இன்மை. இதைத்தான் முதல்ல சொல்லி அவர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாட்டம் நீங்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம்.
அதுக்கு என்ன காரணம்னா, சுற்றுச்சூழலை நாம் அழித்து விட்டோம். ஏன் அழித்தோம்? விழிப்புணர்வு இல்லை. அப்ப ஒவ்வொன்றை பற்றியும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இப்போ வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நாம் கைகூப்பி வரவேற்கிறோம். வான்னு சொல்றோம். முன்னேற்றம் தேவை. ஓலை வீடுகள்லயே நாம் வாழ முடியாதுங்க. காங்கிரீட் வீடுகள், தரைகள் எல்லாம் நமக்கு தேவை. அதே மாதிரி சாலை, மண் சாலை எல்லாம் இருந்தா போதாது, தார் சாலை வேணும். ஆனா இவை என்ன பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகின்றன? இன்றைக்கு புற்றுநோயினுடைய ஒரு காரணம், பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று இந்த தார் சாலையிலிருந்தோ இந்த சிமெண்ட் கட்டடங்கள் இருந்தும் வருகின்ற நச்சுக்காற்று என்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க, நம்ம தார் ரோடு வேண்டாம்னு சொல்லல, நீங்க அடுக்குமாடி கட்ட வேண்டாம்னு சொல்லல. அது சொல்றது விழிப்புணர்வு. அது ஒரு தேவைங்க. வளர்ச்சிக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. சென்னையில அதுக்குன்னே தனி நிறுவனம் இருக்கு. நாங்கெல்லாம் அங்க படிக்கும்போது அங்க வாரந்தோறும் கருத்தரங்கு நடக்கும், அருமையான கருத்தரங்கு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீடித்த வளர்ச்சியை நோக்கி நாம் செல்லணும். இதுதான் பொருளியல் அறிஞர்களுடைய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அவங்க சொல்ற விழிப்புணர்வு, எக்கனாமிக் அவேர்னஸ் எமாங் பப்ளிக் ஆர் ரூலர்ஸ் ஆர் கவர்மெண்ட் அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி ஒரு செய்கிற, தார் ரோடு போடுற ஒரு கிராமத்துல தேவை, சிறப்பு. ஆனா அந்த தார் ரோடு போடும்போது ஒரு மரத்தை வெற்றியே, அந்த மரம் தருகின்ற பயனை ஒன்று, இந்த தார் ரோட்டால் வருகின்ற வெப்ப மிகுதியை நீ எப்படி நிறை செய்ய போகிறாய், மாற்று ஏற்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், பொறியியல் அறிஞர்கள், நெடுஞ்சாலை அப்படியெல்லாம் இருக்கு, கட்டடக்கலை அப்படியெல்லாம் இருக்கு. அவங்ககிட்ட கேட்கும்போது, சரிங்க, இது சிறப்பான விழிப்புணர்வு தான், நாம 5 மரங்களை வேற எங்காவது நடுவோம், பக்கத்துல எங்க இடம் இருக்கோ, காலி இடம் இருக்குன்னா. இப்போ பாரதியார் கூட சொன்னார் இல்லைங்களா, ஒரு வீட்டுல காணி நிலம் வேண்டும், அதை சுத்தி மரங்களா இருக்கணும்னு சொன்னாரு, தென்னை மரம் இருக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாம போனதுனால இன்னைக்கு உலகெங்கும் குளோபல் வார்மிங், அதாவது மிகு வெப்பம், உலகமே இன்னைக்கு மிகு வெப்பத்தால் போராடி கொண்டிருக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது, காட்டு தீ பரவுகிறது. இதை நாம கட்டுப்படுத்துவதற்கு கடினம். உயிரிழப்புகள், மனுஷன் மட்டும் இல்லைங்க, ஒரு காடுனா அந்த காட்டுல பல்லுயிர்கள் இருக்கும், புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், இது மாதிரி விலங்குகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், எறும்புல இருந்து மண்புழுல இருந்து எல்லாமே மடிஞ்சு போகுது. அப்ப காட்டு தீ எதனால் ஏற்படுகிறது? வெப்பம் அதிகமானதால் ஏற்படுகிறது. யாராவது தீய வச்சுட்டாங்களா? காற்று இல்லை. ஒரு மரத்தோடு மரம் உராசுகின்ற பொழுது, தேய்கின்ற பொழுது, இது போன்ற சில காரணங்களால், எங்காவது பாறை இருந்ததுன்னா அங்கெல்லாம் தானாக வெப்பத்தால், சூரிய வெப்பத்தால் தீ பிடிக்கிறது. இது காடு முழுக்க எரிச்சு மரங்கள் மட்டுமல்ல, செடி கொடிகள் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களை, தண்ணியில் இருக்கிற மீன் கூட இறக்குதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு தொலைக்காட்சியில, ஐரோப்பிய நாடுகளில். இப்படி ஒரு விழிப்புணர்வு குறைவாக இருப்பது, இதெல்லாம் ஒரு பொது அறிமுகம். இப்ப நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி. இட் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ், உயர்தனி செம்மொழி. அந்த உயர்தனி செம்மொழி ஆகிய தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம், நமக்குள்ளோ பிற நாட்டினருக்கோ அல்லது பிற மொழி இலக்கியங்களை நாம மொழிபெயர்க்கும் போதோ அவங்களுக்கு கொடுக்கும் போதோ, இந்த சொல்லு இந்த இடத்துல, இந்த தொடர்ல, இடத்துலன்னா என்னங்க, இந்த தொடர்ல, தொடர்னு என்ன, அதுக்கு முன்னும் பின்னும் வருகின்ற சொற்கள், அது எங்கு பேசப்படுகிறது, யாரால் பேசப்படுகிறது, யாருக்கு உணர்த்தப்படுகிறது, இதையெல்லாம் தான் சூழல்னு சொல்றாங்க. கான்டெக்ஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். இது சமஸ்கிருதத்திலையும் சிறப்பா இருக்கு, நேரம் கருதி அதை நான் சொல்றேன். அப்ப இது உலக பொதுத்தன்மை. ஒன்றுக்கு மட்டும் நான் சொல்றேன். இந்தியில கல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. அது அடுத்து வருகின்ற வினை சொல்லை கொண்டு அது நேற்று என்ற பொருளை தரும், நாளை என்ற பொருளை தரும். இப்ப தமிழ்ல சொல்றேன், ஐயா எப்ப வந்தீங்க? நேற்று வந்தேன். எப்ப பார்த்தீங்க? நேத்து பார்த்தேன். கல் தேக்கா, நேத்து பார்த்தேன். அப்ப அந்த தேக்காங்கிறது இறந்த கால வினை முற்று இந்தியில. அப்ப கல்லுக்கு என்ன அர்த்தம்னா நேற்று, இதுக்கு முன்னாடின்னு பொருளாயிடும். நேற்று கல் ஆயகா, நான் நாளைக்கு வருவேன்.
அதாவது நான் செய்த செயல் முடிந்திருந்தால் அதுக்கு இறந்த காலம் சொல்றேங்க. அங்க என்ன சொல்றாங்க? கல் ஆயா, நான் நேத்து வந்தேன். கல் தேக்கா, நேத்து நான் பார்த்தேன். ஆனா இந்த பக்கம் வரும்போது, இனிமேல் நடக்க இருக்கிற எதிர்காலத்துக்கு வரும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கல் ஆயகா, கல் தேக்கெங்கு, நாளைக்கு பார்க்காங்க, சரிங்க அப்படி சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, கல்லுங்கிற சொல்லுக்கு என்னன்னு ஒருத்தர் ஹிந்தி படிக்கிறாரு, அப்பதான் புதுசா, ஐயா ஹிந்தியில கல் என்கிற சொல்லுக்கு என்னையா அர்த்தம்? நான் சொல்லுவேன், ஐயா என்னால சொல்ல முடியாது ஐயா, ஒரு தொடர்ல சொல்லுங்க. கல் ஆயான்னா நேற்று வந்தேன்னு அர்த்தம், கல் ஆயகான்னா நாளைக்கு வருவேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரிதான், நேற்று முன்தினம் பர்சோம்பாங்க, நாளைக்கு மறுநாள், அதுக்கும் அவங்க பர்சோம்னு சொல்லுவாங்க. இது அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருண்மை அமைப்பு. இப்ப நாம என்ன செய்யணும்? தமிழ் அப்படி இல்லைங்க. இப்ப நம்ம தமிழ்காரங்க பிரெஞ்சு படிக்கும் போதோ ஹிந்தி படிக்கும் போதோ இந்த வேறுபாட்டை உணர்ந்து படிக்கணும். இதுதான் விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்றோம். உணர்ந்து சொல்லாடல், உணர்ந்து படித்தல், உணர்ந்து தெளிதல். அப்ப தெளிவு, முறையான புரிதல், அதை பற்றி நமக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுதல், அந்த தொடர்ல இந்த குறிப்பிட்ட சொல்லுக்கினுடைய உட்கருத்து என்ன என்பதை அறிதல், தெளிவான கருத்தாடல். இந்த விழிப்புணர்வோடு நாம ஒன்ன சொன்னோம், ஒன்ன படிச்சோம்னு வச்சுங்க, நமக்கும் நல்லா புரியும், கேட்கிறவங்க படிக்கிறவங்களுக்கும் சிறப்பான மொழித்திறன் புரிதிறன் ஏற்படும். அடுத்தது, இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓர் இலக்கிய பணுவலை, அது ஓர் அடியா இருக்கட்டும், ஒரு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் போன்ற பல அடிகளால் என்ற காவியங்களாக இருக்கட்டும், அல்லது எளிய மக்கள் பயன்படுத்துகிற சொல்லாடலாக இருக்கும், பழமொழி, இப்படி விடுகதை, இதை கூட இருக்கட்டும். அப்ப இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ சின்ன வயசுல நாம் படிச்சதுங்க, இன்னைக்கு உண்டு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த ஆத்திசூடி அடிகளில், ஆத்திசூடினா சிவன், ஆத்தியை சூடியவன், இச்சு போடக்கூடாதுங்க, அது இரண்டாம் வேற்றுமை தொகை. அதே மாதிரி கூட நம்ம நிகழ்ச்சியில ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், கடைப்பிடிப்போம்னு போடுறீங்க அந்த அழைப்புதல, அங்க ஒற்றுமிகாது, கடைபிடிப்போம் என்பதுதான் ஏற்புடையதாக எனக்கு என்னுடைய பொருண்மை விழிப்புணர்வு என்னை சொல்ல தூண்டுகிறது. அதில் கொண்டு கருதுங்க. அப்ப இது மாதிரிங்க நாம பயன்படுத்துகிற சொற்கள் நம்மளுடைய அறிவு கூர்மையை, மொழித்திறன் மேம்பாட்டை வெளிப்படுத்தும். அப்ப பாருங்க, ஆத்திச்சூடின்னு எழுதுறாங்க சில நூல், எழுதக்கூடாது. ஆத்தியை சூடிய சிவபெருமான், இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையில ஒற்று மிகவே மிகாதான்னா அரிதினும் அரிது. சங்க இலக்கியத்திலே இருக்குங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில ஒரு இடத்துல. ஆனா அங்க ஒளிமரபு அதை ஏற்றுக்கொள்கிறது, இந்த ஒளிமரபு இங்க அதையும் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ ஒரு ஒற்று மிகுதா மிகுலியாங்கிறதுக்கு ரெண்டு பாக்குறோம். ஒண்ணு ஒளிமரபு, பேச்சு மரபு, இதை எப்படி பேச முடியும்? அதை கொடு, ஒரே அடிய தொடர்ந்து சொல்லுங்கய்யா, அதை கொடு. அப்ப அந்த ஒற்று என்பது இடையில ஏற்றக்கூடிய விட்டிசை, அந்த இசை அருந்துபடுவதை தொடர்ந்து சொல்வதற்காக அதை கொடு, இதை பார் என்று நம்ம ஒற்று மிகுதி சொல்றாங்க. ரெண்டாவது, அது இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் பொருண்மை ஏற்படுகிறது. அப்ப ஆத்தி சூடி, அது அந்த அம்மையார், அது எழுதினவர் ஔவையாருன்னு நாம சொல்றோம். இன்னைக்கு கூட நிறைய வந்திருக்குங்க ஆத்தி சூடி, இன்று வரை நான் கூட 2-1 எழுதியிருக்கிறேன், இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நான் மாணவர்களுக்கு சொல்றது, அவ்வைனா என்னப்பா? அவ்வை, அவ்வைனா ஒருத்தர் பேரையா, இதுல என்னையா? சரி, தெலுங்குல உங்க பாட்டி என்னன்னு சொல்லுவீங்க? அங்க யாராவது 1-2 தெலுங்கு தெரிஞ்சவங்க இருந்தா இருக்கும், இல்லாட்டி நம்ம சொல்லலாம். என்ன சொல்லுவீங்கப்பா? நாங்க அவ்வான்னு சொல்லுவோம், தெலுங்குல வந்து பாட்டிய அவ்வான்னு தான் சொல்லுவோம். இன்னொருத்தர் கேட்பேன், உங்க வீட்டுல என்னப்பா சொல்லுவீங்க? எங்க வீட்டுல ஆயான்னு சொல்லுவோம், உங்க வீட்டுல பாட்டின்னு சொல்லுவோம். அப்பா உங்க தம்பி, உங்க வீட்டுல ஆத்தான்னு சொல்லுவோம். தம்பி உங்க வீட்டுல அப்பத்தா, அம்மாத்தா, அம்மாச்சி, இப்படி சொல்லுவோம். அப்ப தெலுங்கு, தமிழ், கன்னடம் இவையெல்லாம் ஒரு தொன்மையான திராவிட மொழியிலிருந்து
கிளைத்தவை. கொஞ்சம் கொஞ்சம் புவியியல் காரணங்களால, மற்ற சமூக காரணங்களால கொஞ்சம் கொஞ்சம் மாறி போச்சுங்க. ஒண்ணுதான். இப்ப இதை அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு இந்த ஒரு சொல்றோம். அவ்வா. அவ்வா என்று சொன்னால் தமிழ அவ்வை. மதிப்பிற்குரிய மொழித்திறன் வாய்ந்த சமூக அக்கறை கொண்ட எம் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்குது. அத்தகைய ஒருத்தரைத்தான் நாம அவ்வை என்று சொல்கிறோம். அது தெலுங்குல அவ்வான்னு சொல்றாங்க. இப்ப கங்காவை கங்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அதெல்லாம் மொழித்திறங்க. அப்படி சொல்லிட்டு இன்னொரு பொருண்மை விழிப்புணர்வை நான் மாணவர்களுக்கு சொல்றேங்க. இப்ப 5ன்னு இருக்கு தமிழ்ல, ஆங்கிலத்துல 5. சரி, இதுக்கு கன்னடத்துல என்னப்பா பேரு, தெலுங்குல என்னப்பா சொல்றாங்க 5. அங்க பேச தெரியுங்க 5ன்னு சொல்லுவோமாப்பா அப்படிம்பாங்க ஐயா. 5 என்ன மாற்றம் ஏற்பட்டது சொல்லுங்க. தமிழ்ல 5 இருக்கு, இது ஏன் தெலுங்குல கன்னடத்துல எல்லாம் 5ன்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுங்க எமினோ அண்ட் பர்ரோன்னு ஒரு ட்ரெவடியன் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட மொழிகளின் சொற்பிறப்பு அகராதி. எட்டிமலாஜினா சொற்பிறப்பியல், அதாவது இந்த சொல்லு எப்படி இருந்து எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, அவ்வளவுதாங்க. அப்ப அதுல பார்க்கும்போது சைந்துன்னு ஒரு சொல் இருக்குங்க. இதுதான் புரோட்டோட்ரிவியன் தொல் திராவிட மொழி. இந்த 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு தொல். இதுதான் இந்தியா முழுக்க சிந்து சமவெளியெல்லாம் இருந்தது ஒன்று. அப்ப அதுல மொழி முதல் சகரம் கெட்டு 5 என்பது தமிழில் இருக்கிறது. சைந்து அத இச்சு போயிடுச்சுங்க. அதுக்கு நாம என்ன சொல்லுவோம், மொழி முதல் சகரம். மொழினா சொல்லு, ஒரு சொல்லின் தொடக்கத்தில் இருக்கிற இச்சை காணோம், விட்டுட்டோம். அப்ப 5 என்று தமிழில் இருக்கிறது. ஆனா மலையாளத்துல பாத்தீங்கன்னா அஞ்ஞு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னு சொன்னா, தமிழ்ல அந்த இச்சு போகும்போதுங்க அதை கொண்டாந்து பேச்சு தமிழ்ல இந்து கூட மாத்திட்டோம், 5ன்னு மாத்திட்டோம். 5 என்பதை சைந்திலிருந்து உள்வாங்கி கொண்ட மாற்றிக்கொண்ட அந்த சொல்ல 5ன்னு மாத்தணும் பேச்சு வழக்குல. மலையாளத்துல அதை கொஞ்சம் மூக்குழி சாயல் கொடுத்து அஞ்சு இச்சை வந்து இங்கன்னு மாத்திக்கிட்டாங்க, அஞ்சுன்னு மாத்திக்கிட்டாங்க. தெலுங்குலையும் கன்னடத்திலையும் பாத்தீங்கன்னா சைந்துல இருக்கக்கூடிய இச்சும் போயிருச்சுங்க, அடுத்து இருக்கக்கூடிய இந்தும் போயிருச்சு. 5 அவங்க அப்படி அருமையா பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம அந்த மக்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமையை உட்படுத்துறதுக்கு பொருண்மை விழிப்புணர்வு நமக்கு உதவியா இருக்கிறது. பொருண்மையில பல பிரிவு இருக்குங்க. இது சொற்பிறப்பியல். இந்த சொல்லி எப்படி உருவாச்சு, இந்த 5000 6000 வருடங்களுக்கு முன்னாடி சைந்துன்னு இருந்தது. அது தமிழுக்கு வருகின்ற பொழுது 5 என்றாச்சு. தெலுங்கு கன்னடத்துல எல்லாம் 5ன்னு ஆச்சு. மலையாளத்துல அஞ்சு அப்படின்னு ஆச்சு. இப்ப இந்த பொறுமை விழிப்புணர்வு என்பது நாம் புரிந்து கொள்வதோட மட்டுமில்ல, நாமெல்லாம் ஒண்ணு, உலகம் ஒன்று. நாம் மொழியால் வேறுபட்டிருந்தாலும் தொடக்கத்துல அதனுடைய வேரை பார்த்தோம்னு சொன்னா ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி நிறைய பேர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வணங்குகிறோம். ஆக இதுதாங்க பொறுமை விழிப்புணர்வு. இப்ப அறம் செய்ய விரும்பு. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆறுவது சினம். எங்க ஆறுவது சினத்துல 2 சொற்கள் தானே இருக்குது. அறம் செய்யின்னு அதோட நிறுத்திருக்கலாமே, 2 சொல்லல. ஏன் தொடக்கத்திலேயே அந்த அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று 3 சொற்களை கொடுத்தார்கள் என்பதற்கு ஒரு பொருண்மை விழிப்புணர்வு நமக்கு இருக்குங்க. அதுதான் என்னென்ன அது சரியா புரிந்துக்கிறது இல்லைங்க, இது 2 போதுமே அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து, வாசகருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. ஆனால் அதனுடைய இயற்றிய ஆசிரியரை நாம் குறை சொல்ற மாதிரி ஆயிடும், ஏற்காத மாதிரி ஆயிடும். அதற்கு நமக்கு முழு நிறைவான உரிமை கிடையாது. அப்ப பொருண்மை விழிப்புணர்வு படி நான் சிந்திச்சு பார்க்கிறேன். குறை சொல்றதுக்கு முன்னாடி இதுல ஏதோ நிறை இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு உளவியல் கோட்பாடு இருக்குது, ஒரு மொழியியல் பண்பு இருக்கு. இதுதாங்க பொருண்மை விழிப்புணர்வு. அறம் செய் என்று சொன்னா கட்டளை இடுகிற மாதிரி இருக்கு. அறம் செய்ய விரும்பு என்கிற போது அறம்னா என்னங்க, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள், நீ ஏற்றுக்கொண்ட செயல், நீ பொறுப்பாக அதை நிறைவேற்றி தர வேண்டும். அந்த அவையை மதித்து போற்றி கருத்தாட வேண்டும். இதுக்கு பேர் தான் அறம். உணவு உண்ணும் போது உணவு உண்பதுல கவனமா இருக்கணும். அங்க இங்கேயும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அம்மா பொரியல் பண்ணியிருக்கிறதுல இருக்கிற மிளகாயை கடிச்சிட்டு என்னம்மா நீ
மிளகாய் எடுத்து வைக்காம நான் பொரியல் சாப்பிடும்போது மிளகாய் தின்னுட்டு காக்குதுமா, கொஞ்சம் சர்க்கரை கொடுக்குமா, தேன் கொடுக்குமா அப்படிங்கிறாங்கல்ல, இந்த இனிப்பு கொடுக்குமா, கொஞ்சம் பாயாசம் கொடுக்குமா அப்படிங்கிறாங்கல்ல. நீ என்ன செஞ்சிருக்கணும், இதுல கவனமா இருந்திருக்கணும், உணவுனதுல. இப்பெல்லாம் பசங்க வந்து திறன் பேசி ஆமா இது என்னம்மா தோசையா இட்லியா அப்படிங்கிறாங்க பசங்க. அப்ப இது விழிப்புணர்வு குறைபாடினால் ஏற்படுகின்ற ஒரு நிறைவின்மை. அப்ப என்னங்க, அறம் அப்பா நீ ஏற்றுக்கொண்டதை, நீ எங்கு எதுவாக இருக்கிறாயோ அங்கு அதுவாக இரு. நீ எதை இப்போது செய்வதாக கடமைப்படுத்தி கொண்டாயோ அந்த கடமையில கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட இரு. இதுதாங்க அறம். அப்ப அந்த அறம் செய், இதுதான் அங்க சொல்ல வந்தது. ஆனா அந்த ஔவையார் வந்து ஒரு பொருண்மை மதிப்பை அதற்கு கொடுக்குறார்கள், கூடுதல் மதிப்பு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, விரும்பு. ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாக மாறுகிறான். என்ன கொள்கையை கொண்டிருக்கிறானோ அதற்கேற்பத்தான் அவனுடைய சொல்லாடல் செயல்பாடுகள் அனைத்துமே நடக்கும். இப்ப பணம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு, பொருள் பற்றிய ஒரு சொத்து பற்றிய ஒரு விழிப்புணர்வு. நான் என்ன நினைக்கிறேன், பைபிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, குரான்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, திருக்குறள் என்ன சொன்னாரு, நம்ம பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு, உனக்கு மிஞ்சியதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும், அப்படித்தானே சொல்லியிருக்கு. இப்போ உணவா இருந்தாலும் ஒரு பொருளா இருந்தாலும், இன்னைக்கு எத்தனையோ பேருங்க அந்த காலத்துல உங்க தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எங்க தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கல்லூரி கட்டுவாங்க, அப்பதான் முதல்ல தமிழ்நாட்டில் கல்லூரிகள் கட்டுறாங்க, பள்ளிக்கூடம் கட்டுவாங்க, ஒரு கோவிலுக்கு ஒன்று இருக்கும், உடனே இவங்களுக்கு 10 இடத்துல 5 இடங்கள்ல நிலங்கள் இருக்கும், ஒன்றை கொடுப்பாங்க. சரி, நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன், வேண்டுதல் படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இறைவனுக்கு கொடுப்பது, அதை கொடுக்கறது, அப்படிலாம் உண்டு. அப்ப இந்த தெளிவு யாருக்கு வரும், அறிவாளிகளுக்கு வரும், திறனாளிகளுக்கு வரும். இந்த தெளிவு உள்ளவர்கள் அறம் செய்ய விரும்ப என்று படிக்கின்ற பொழுது எதுக்கு இந்த அம்மா 3 சொல்லு போட்டதுன்னு சொல்லாம, ஓஹோ இந்த விரும்பு என்கிற சொல் அறத்தையும் அதை செய்கின்ற மனப்பான்மையையும் தேவையையும் பயனையும் நமக்கு உணர்த்துகின்றது. அப்ப நீ நல்லா இருக்கணும், உன்னை சார்ந்த குடும்பம், சமூகம், உறவினர்கள், ஒட்டுமொத்த உலகம், பல்லுயிரினங்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி. எதனால் அவருக்கு வந்ததுங்க, அந்த விருப்பம் இருப்பவன் அறம் செய்வான், விருப்பம் இல்லாதவன் செய்வதற்கு வாய்ப்பு குறை. ஆகவே இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த அடியில அவை பிராட்டி அருமையாக அறம் செய், அதற்கு விரும்பு, விருப்பத்தை ஏற்படுத்திக்கொள். இதே ஒரு அறம், இதே ஒரு விழிப்புணர்வு. எங்கெல்லாம் திருக்குறளையோ தொல்காப்பியத்திலோ அறம் என்ற சொல் வருகிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விழிப்புணர்வை சொல்வதாக இருக்கிறது. இப்ப பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இது ஒரு விழிப்புணர்வு. கற்க ஒரு வியங்கோல், இப்போ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிப்பா, படிச்சா போதுமா, புரிஞ்சு படி, தெளிவா படி. அந்த புத்தகத்துல அல்லது நீ கேட்ட உரையில அல்லது நீ கேட்ட பாடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார்கள், எதை வற்புறுத்துகிறார்கள், எப்படி இருந்தால் நீ உயரலாம், எவ்வாறு இருந்தால் நீ சிரமப்படுவாய் என்பதையெல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு தெளிவைத்தாங்க தற்காலத்துல விழிப்புணர்வு என்று சொல்கிறார். அப்ப பொருண்மை விழிப்புணர்வு நமக்கு ஒரு சொல் வருகின்ற தொடருக்கு ஏற்ப வேறு வேறு பொருளை கொடுக்கிறது. இப்போ பனைமரம்னு ஒரு சொல் இருக்குங்க, பனைமரம், அது ஒன்றன்பால் பெயர், நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மரத்தை குறிக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டு மரம். தென்னை தமிழ்நாட்டு மரம் கிடையாது. என்னைக்கு தென்னை வந்ததோ, என்னைக்கு கரும்பு வந்ததோ அந்த அன்னைக்கே நம்ம உடல் நலம் வீணா போச்சுங்க. ஆனா கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துறாங்க, அது அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு ஒத்துக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கு இல்லைங்களா, கரும்பு சர்க்கரை, அதுவும்
தேங்காயும் தான் நீரிழிவுக்கு நண்பர்கள். அதை அதிகமா யாரு விரும்பி உண்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு இயலாமை, ஒவ்வாமை ஏற்படுகிறது. அதுதான் நீரிழிவு என்று சொல்கிறார். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, சர்க்கரையே சாப்பிட மாட்டேங்கண்ணா. ஏங்கய்யா அப்படி? எனக்கு வந்து சர்க்கரை நோய்ங்க அப்படின்னா. அப்போ இட்லி கொண்டாந்து வச்சாங்க. சட்னி போடுங்கன்னாங்க. அவன் வந்து தக்காளி சட்னி போட்டான். இல்லைப்பா அந்த தேங்காய் சட்னி அதை கொஞ்சம் போடப்பா அப்படின்னு. நான் கேட்டேன், சர்க்கரை சாப்பிட மாட்டேங்களே, தேங்காய் சட்னி சாப்பிட்றீங்களே, அதுல எவ்வளவு குளுக்கோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கரை, அதாவது உங்களை பாதிக்கிற சர்க்கரை எவ்வளவு இருக்குன்னு தெரியாது ஐயா. அப்படிங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பனைமரம் என்ற ஒரு சொல் வந்த உடனே ஒரு தொடர்ல அமைக்கணும். பொருண்மை விழிப்புணர்வுடைய 2வது கருத்து. முதல் கருத்து என்னங்க, ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கு, கருத்தும் இருக்கு. அந்த கருத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சூழல் நோய். சூழல்ங்கிறது என்ன? தொடரியல். அதனாலதான் நம்ம வலியுறுத்துவது, தொல்காப்பியத்தை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நூற்பாவிலும் அவர் தொடரியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு இலக்கணம்னு பேர். தனி நூற்பாவா நாம புரிந்து கொள்வது ஏற்புடையதன்று, முழுமை நிறைவடையாது. அவர் சொல்ல அந்த நூற்பாவில் அவர் என்ன சொல்றார்? இப்ப பாருங்க, வேற்றுமை தானே ஏளன மொழிப விழியோடு சேர்க்கால் 8ன்னு சொல்றார். அப்ப 8 மெய்ப்பாடுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அங்க மெய்ப்பாட்டியல்ல. அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஓஹோ, இவர் வந்து சமஸ்கிருதத்தினுடைய காரகா தியரி, அங்க வேற்றுமைக்கு காரகா தியரின்னு பேருங்க. ஆங்கிலத்துல கேஸ் சிஸ்டம் பேரு, கேஸ் சிஸ்டம் ஆஃப் தமிழ் அப்படின்னா தமிழினுடைய வேற்றுமை அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப அங்க காரகா, அவங்களும் நம்மள மாதிரி விரிவான காரக ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க தொல்காப்பியர் மலையை. ஆனா தொல்காப்பியர் என்ன செய்யறாருன்னா, 8வது விழி வேற்றுமையை சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை வேற்றுமையாக பேணுவதில்லை. நீங்க அதை புரிஞ்சுக்குங்க, ஆனா 8ன்னு செஞ்சுக்கிறது தெளிவுங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. அதே மாதிரி மெய்ப்பாட்டியல செய்யும்போது 8 மெய்ப்பாடு, நகையே, அழுகை, இழிவருள் அப்படிலாம் சொல்லிட்டு 8 எண்வகை மெய்ப்பாடுகளை சொல்றாரு. ஏன் 8ன்னு சொன்னாரு? என்னைக்கு நான் பலமுறை உங்களை வேண்டிக் கொள்வது உண்டு மாணவர்களை, ஒரு இலக்கியத்தையோ இலக்கணத்தையோ படிக்கிற போது அல்லது நம்ம பேச்சை கூட படிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய இடைச்சொற்களை நாம் கூர்ந்து பார்க்கணும். உரிச்சொற்கள் அது ஒரு பொருள் தரும். மனிதன், மாமனிதன், அது பொருள் தரும். ஆனா இடைச்சொற்கள் உணர்ச்சியை தரக்கூடியது. ஒரு கருத்தையே உணர்ச்சி மயமாக்கிடுங்க. இப்ப நான் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நானே பார்த்தேன் அப்படிங்கும்போது, அதுதான் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம். அதுதான் இடைச்சொற்கள் அதற்கு ஒரு முதன்மை காரணமாக இருக்கின்றன. அதனாலதான் நாங்க ஆய்வுல சொல்லுவோங்க, அல்லது ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஒரு கருத்தை விவாதிக்கும் போது, இடைச்சொற்களை தவிருங்கள். இது ஒரு பொருண்மை விழிப்புணர்வு. இடைச்சொற்களை நாம் அதிகம் பேசக்கூடாது, தேவையில்லாமல். அதே மாதிரி உடல் மொழிகளை தேவையில்லாமல் ஒருத்தனை பார்த்து இப்படி இப்படி இப்படின்னு கூடாது. வந்தோடனே இப்படி அப்படின்னு என்ன ஓங்கி அரைஞ்சிடுவேன்னு ஆயிடும். அப்ப உடல் மொழிகளையும் பக்குவமாக பயன்படுத்த வேண்டும். அது மாதிரி இப்ப சிலப்பதிகாரம் பாருங்க, யானோ அரசன் யானே கல்வன். யான் பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்றான் கண்ணகிட்ட, அல்லது அரசவையில, ஏமா நான் தெரியாம செஞ்சிட்டேமா, ஆனா இந்த தவற்றை நிறை செய்ய முடியாது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நகைய நீ சொல்ற குடிங்கிட்டேன்னு உன் கணவங்கிட்ட இருந்த சிலம்பம், அது திருப்பி கொடுத்துடலாம், 10ஆ கொடுத்துடலாம், 5ஆ கொடுத்துடலாம். ஆனால் உன் கணவனை நான் எப்படி மீட்டெடுக்க முடியும்? போன உயிரை எடுக்க முடியுமா? மீட்க முடியுமா? அப்ப அவ எப்படி சொல்லிட்டான் பாருங்க, யானோ அரசன். இந்த இங்கதான் பொருண்மை விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்றோம். ஒரு மீனிங் அவேர்னஸ், கான்செப்ட் அவேர்னஸ். நானா அரசன்? அப்படித்தான் நினைச்சு நான் கொலை தண்டனையை நிறைவேற்றி விட்டேன், கொன்று வருக என்று கட்டளையிட்டு விட்டேன். கொண்டா நான் அவங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கணும், நீயே கொன்னுடுன்னு சொன்னோம். அது தப்பு இல்லைங்களா? யானோ அரசன். ஏன்னா அந்த காலத்துல ஆட்சி முறையில மூவேந்தர்கள் ஆட்சி இருந்த போது அரசன் தான் அனைத்துக்கும் தலைவன், நிதிக்கும் அவன் தான் தலைவன். இப்ப நம்ம இந்தியத்துல அரசுன்னு ஒண்ணு இருக்கு, அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு.
இந்திய அரசுக்கு குடியரசுத் தலைவர் அவங்க தான் அனைத்து முடிவுகளையும் எடுப்பார்கள். அவர்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு கருத்துரைக்க பரிந்துரைக்கத்தான் அரசாங்கம் இருக்கிறது. நிறைய பேர் வந்து இந்திய அரசாங்கம் அதனுடைய தலைவர் ஒன்றிய முதன்மை அமைச்சர்னு சொல்றாங்க. அது சட்டப்படி அது பொருத்தமில்லை. அது ஒரு பொறுமை விழிப்புணர்வு. தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று இருக்கு, தமிழக அரசாங்கம்னு ஒன்று இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தலைமைச் செயலர் தலைவர், அவர்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தான் அமைச்சரவை, முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள். ஆனா இவங்க இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை பார்த்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டு ஒன்று போட்டுக்கிறாங்க. இப்போ தமிழக ஆளுநர் மக்கள் மன்றத்திலிருந்து வந்ததுன்னா அங்கிருந்து தமிழக அரசுன்னு போடணும். இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் தான் போடணும். இப்போ நம்ம செம்மொழி மாநாடு கோவையில் நடந்த போது கலைஞர் இதை சொன்னார். அந்த அறிவிப்பாளர் சொன்னாங்க தமிழக முதலமைச்சர் அப்படின்னு. ஐயா கருணாநிதி ஐயா ஒரு கூட்டத்தில் சொன்னாரு. அங்கே கோவையில் நடந்த போது நானும் இருந்தேன். ஒரு அம்மையார் தொகுப்புரை நெறியாளுகை செய்தார்கள். சரிம்மா, நீ சொல்றது இன்னைக்கு இருக்கு, ஆனா நம்ம செம்மொழி மாநாட்டில் பேசுறோம், அதனால நீ என்ன செய்ய, தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர்னு சொல்லு, தமிழக முதலமைச்சர்னு சொல்லாத, தமிழக அரசின் முதலமைச்சர்னு சொல்லாத, தமிழக அரசுக்கு முதலமைச்சர் கிடையாது, ஆளுநர் தான் என்று ஒரு வேடிக்கையாக சொன்னாங்க. ஆனா அது மிகப்பெரிய சிந்தனை. அதுதான் பொருண்மை விழிப்புணர்வு. தமிழ்நாடு அரசு வேறங்க, தமிழக அரசாங்கம் வேற, அரசினுடைய ஒரு அங்கம் அந்த சொல்லிலேயே இருக்கு. அரசுல பல அங்கம் இருக்கு. நீதிமன்றம் ஒன்று இருக்கு, நீதித்துறை ஒன்று இருக்கு, நிதித்துறை ஒன்று இருக்கு, மற்ற துறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா. பாதுகாப்பு துறைன்னு ஒன்று இருக்கு, இராணுவம்னு ஒன்று இருக்கு, ரயில்வே தொடர் வண்டி அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அப்ப இது மாதிரிங்க. அப்ப பொருண்மை விழிப்புணர்வு என்பது ஐயா தொடக்க உரையில சொன்ன மாதிரி அது பல இது உண்டு. ஒரு பொருளை எப்படி இப்ப வந்து இந்த எழுதுகோள், அடுத்தது நம்மகிட்ட ஒரு பென்சில் இருக்கு, இந்த ரெண்டையும் எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி பயன்படுத்தணும். அடுத்தது இந்த கண்ணாடி இருக்கு, படிக்கிறதுக்கு எந்த கண்ணாடி போடணும், தூரத்துல கிட்ட பார்வை தூரப்பார்வை, இதை பத்தி நாம இங்க அதிகம் கருதலைங்க. நாம இங்க குறுக்கி கொண்டது நேரம் கருதி என்னவென்று சொன்னால், ஒரு மொழியை, அது எந்த மொழியா இருக்கட்டும், அந்த மொழியை 5 நிலைகளில் நாம் கையாளுகிறோம். எதுக்குங்க? புரிதிறனுக்காக, கருத்து தெளிவுக்காக. பேசுறோம், கேட்கிறோம், எழுதுறோம், படிக்கிறோம். மொழித்திறன்கள் 4. இந்த 4ம் எதுக்கு? அதுதாங்க பொருண்மை விழிப்புணர்வு. உன்னுடைய எந்த மொழி செயற்பாடாக இருந்தாலும், அது கையால் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை வாயால் பேசுறதா இருக்கட்டும், அப்ப நம்மகிட்ட என்ன ஒரு விழிப்புணர்வு, ஒரு தெளிவு, ஒரு பொறுப்புடைமை இருக்க வேண்டும் என்றால், யாருக்கு இதை எழுதுறேன், அப்ப அதுல எத்தகைய சொல்லாடல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சல்யூட்டேஷன் நம்ம கடிதத்தில் படிக்கிறோம், கரஸ்பாண்டன்ஸ், லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறதுல நாம வந்து விழிச்சொல் அப்படின்னு சொல்றோம். யாருக்கு அன்புடையேர்னு போடணும், யாருக்கு பெருந்தகையேர்னு போடணும். இப்ப எங்க பேராசிரியருக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறேன், அன்புடையேர்னு போடலாங்களா? அன்புடையீர் வணக்கம்னு போடலாம், தப்பு இல்லை. ஆனா அவங்க என்னம்பாங்க, இந்த பையத்தனால நல்லாத்தானே இருந்தாரு, ஏன் இப்படி மாறி போயிட்டாரு, என்னை பற்றி ஒரு தர மதிப்பீடு குறைவா இருக்கு பாருங்க, எவ்வளவு சிந்தனை வருது. நான் ஒன்றும் தப்பு செய்யல, அன்புடையே. சரி, இப்ப எங்க அப்பாவுக்கு எழுதுறேன், பெருந்தகையே. இந்த தம்பி நம் மகன் நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இன்னைக்கு என்ன நம்ம கிண்டல் பண்றாரா, கேலி பண்றாரா? அப்ப அப்பாவுக்கு எழுதுறோம், அன்பிற்கினிய அப்பா அப்படின்னு எழுதுறோம். அம்மாவுக்கு எழுதும்போது என்னுடைய செல்ல அம்மாவுக்கு அப்படின்னு எழுதணும். இப்ப இதே யாரா இருக்கு, சமூகத்துல பல இது இருக்கு, மனைவிக்கு, மகனுக்கு அப்படிங்கிற. இப்ப கடித இலக்கியம்ங்கிறதே உலகத்துல மிகச்சிறந்த இலக்கிய பிரிவா இருக்குதுங்க. அப்ப அதுல ஒவ்வொன்றையும் அதே மாதிரி கீழே முடிக்கும் போது, நன்றி, உங்கள் உண்மையுள்ள, கீழ்ப்படிந்த. இப்ப நாங்களாம் அதை ஒத்துக்கிறதே இல்லைங்க, யாருமே கீழ்ப்படிந்தாமலாம் எழுதுறது ஒத்துக்கிறதே இல்லை. உங்கள் உண்மையுள்ள, அவ்வளவுதான். நான் சொன்னது உண்மையா, இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் என்னுடைய பொருண்மை விழிப்புணர்வை பொறுத்து, என்னுடைய அறிவுடைமையை பொறுத்து சரி அப்படிங்கிறதா தான் எழுத வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும், இலக்கியங்கள்ல என்ன சொல்றாங்க, இப்போ ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறையா. கண்டேன் கற்பினுக்கு அணியினை கண்களால் இலங்கையில் என்று சுந்தரகாண்டத்துல சுந்தரன்
கண்டு வந்ததை ராமனுக்கு சொல்கிறான் சுந்தரகாண்டத்துல. அதனாலதான் நமக்கு சுந்தரன் என்ற பெயர் வந்தது நமக்கு தெரியும். காரண பெயர் அனுமன், ஆஞ்சநேயன் அப்படிங்கிறத விட சுந்தரன் என்பது அவனுடைய சொல்லாற்றலை பொருண்மை விழிப்புணர்வுடையவன். நாங்க சொல்ற விளக்கத மாணவர்களுக்கு சுந்தரன் அப்படின்னு சொன்னா நல்லா பேசக்கூடியவன், அது மட்டும் இல்ல அவனுக்கு பொருண்மை விழிப்புணர்வு இருக்கிறது. இப்ப கண்டேன், ஏன் வினை சொல்ல கொண்டாந்து முன்னாடி போட்டான்? சீதையை பார்த்தேன்னு தானே சொல்லணும். கண்டேன், சரி, யார? கற்பினுக்கு அணியினை, உன் மனைவின்னு சொல்லாமல்ல, அல்லது அம்மாவைன்னு சொல்லாமல்ல, இப்ப எல்லாம் சொல்றாங்க. அல்லது ஐயை, ஐயைங்கிறது அருமையான தமிழ் சொல்லுங்க. ஐயாங்கிறதுக்கு பெண்பார் சொல் ஐயை. இப்ப நம்ம சரஸ்வதி ஐயை அப்படி சொல்றோம் இல்லைங்க, ஐயை. அப்ப நானு ஐயையை பார்த்தேன், நான் சீதையை பார்த்தேங்க, நீங்க தேடுற தலைவியை நான் பார்த்தேன் அப்படி சொல்லாமல்ல. கற்பினுக்கு அணியினை, இவ்வளவு காலம் இலங்கையில் இருந்திருக்கிறார், இதையெல்லாம் அவன் புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன சொன்னானுங்க? கண்டேன், அப்பா பார்த்தாச்சுப்பா, சென்ற பணியை சிறப்பாக வெற்றியாக நடந்தது ஒன்று. அடுத்தது, அந்த அம்மா உலகத்தில் இருக்கக்கூடிய கற்புக்கெல்லாம், கற்பு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். சீதையைத்தான் சொல்லணும், அப்படி இருக்கிறார்கள். கற்புனா சீதை அப்படின்னு இருக்கிறாங்க. ஏகபத்தினி விரதன்னு சொல்றோம் இல்லைங்க ராமனை, அது மாதிரி மனதாலும் பிறரை எண்ணாத ஒரு பெரும் செல்வன் அவன். சரி, கண்டேன் கற்பு கண்களால். ஏன்பா யாராவது சொன்னாங்களா? இது நீங்க தான் பார்த்தீங்களா? அப்ப இது மூன்றாம் வேற்றுமை பாருங்க. கண்டேன் வினைச்சொல், யார இரண்டாம் வேற்றுமை. எப்படி அடுக்கிறாரு பாருங்க, இரண்டாம் வேற்றுமை. கண்களால் மூன்றாம் வேற்றுமை. கருவி பொருள், நானு யாரோ சொல்லி சொல்லையா, ராமன பிரானே தலைவனே நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையெல்லாம். கண்டேன் கற்பினுக்கு அணியினை கண்களால். அடுத்ததுதான் எங்கேன்னு சொல்ற பாருங்க, அது ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை பொருள் வருது. இப்படி மிகச்சிறந்த அருமையான கருத்துக்கள் எல்லாம் இலக்கியங்களில் புதைந்து கிடக்கின்றன. அதை படைப்பாளன் பொருண்மை விழிப்புணர்வுடன் படைத்திருக்கிறார். நாமும் வாசிப்பவர்களும் கேட்பவர்களும் படிப்பவர்களும் அதே பொருண்மை விழிப்புணர்வோடு, இந்த சொல்லுக்கு இங்க என்ன, இந்த சொல்லுக்கு பல பொருள் இருக்கு, பல சொற்கள் ஒரே பொருளை தரும், இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கருத்து தான் இருக்கு என்பதாக சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை இந்த இனிய நாளில எனக்கு அளித்த இந்த அவைக்கும், குறிப்பாக இதனுடைய தலைவர் மற்றும் இதனுடைய நெறியாளியை செய்கின்ற ஐயை அவர்களுக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த அறிமுக உரையை இத்துடன் நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். இது ஒரு இரவே பேசிக்கிட்டு இருக்கலாங்க, அவ்வளவு அருமையான கருத்துக்களை கொண்டிருக்கின்றன என்று சொல்லி சுருக்கமாக, சொல் பொருள் உணர்த்தும், அது சில நேரங்களில் பொருளை மீறி பொருளை தாண்டி நீட்சி பெற்று கருத்தை உணர்த்தும். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த சொல்லுக்கு இங்க பொருள் மட்டும் இருக்கா, கருத்து இருக்கா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதற்கு கருத்து இருந்ததுன்னா அந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இதனால நாம் பேசும் போதும் கேட்கும் போதும் நமக்கு தெளிவு உண்டாகும், அறிவுடைமை வாய்க்கும். இதுக்கு தான் விழிப்புணர்வு, பொருண்மை விழிப்புணர்வு என்று அறிஞர்கள் பாராட்டுகிறார்கள். இது ஆராய்ச்சி நெறிமுறையில் இருக்கு என்ன பேருன்னா பொருண்மை அணுகுமுறைன்னு பேரு, செமான்டிக் அப்ரோச். ஒன்ன இந்த நோக்கத்துல நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே இந்த எந்த ஒரு மொழி செயல்பாடாக இருந்தாலும் அருள் கூர்ந்து இந்த இடத்துல என்ன உணர்ச்சி, என்ன கருத்து, என்ன சொல்ல விரும்புறாங்க, என்ன கேட்குறாங்க என்பதாக அறிய வேண்டும். இது மொழிபெயர்ப்பாளருக்கு இன்னும் கூடுதலாக தேவை. இலக்கிய ஆராய்ச்சியாளர்களுக்கு, இலக்கிய வாசகர்களுக்கு இது இருந்ததுன்னா ஒரு இலக்கியத்தை உள்ளதை உள்ளபடி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அனைத்திற்கும் நமக்கு பெருமையையும் நிறைவையும் தருகின்ற இந்த பொருண்மை பற்றிய விழிப்புணர்வை நாம் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டுமாக கூறி மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.